பாடுறேன்னு யாருக்கும் புரியக்கூடாது. புரியாதனால தான் போட்டு கூட்டம் வந்திருக்கு. வணக்கம் ப்ரோ. என் வீர தமிழர்களும் வீர தமிழச்சிகளும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். எக்கோ கட் பண்ணனே. 15 வருஷம் ஆச்சு உன்னைய பார்த்து. இன்னொரு தாரம் கட்டிட்டியானே. காலை குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அருமையான ஊர் உண்மையிலே அத்திப்பட்டி. மறக்க முடியாது. இந்த கொட்டை ஏன் அப்படி போட்டு வச்சு நாடகத்துக்கு எடுத்து விட்டிய? ஊருக்கு வந்து மேடை ஓட்ட ஒரே ஊர் இந்த ஊர் தான். இந்த மேடை வேற ஆடுதுன்ட்டாங்க. வர்றேன் பூரா ஆடு காலிப்பாயில் தானே வந்திருக்கேன். ஆனால் உண்மையிலே எங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த வீட்டை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்காரவை தெருதுறாங்க. அதில் ஒருத்தர் வயசான வந்தார். வெளியே வந்துட்டு நான் தான் அந்த வீட்டுக்காரன்ட்டார். அதனால் கூப்பிட்டா ஜாமி வருமா? காளியம்மா வருவாளா? கண்டிப்பாக வரும். கருப்பை வருவானா? வருவார். எங்கே துடியாக இருக்கோ அங்கே தான் ஜாமி வரும். இங்கே ஜாமி வீரம் குறைஞ்சுன்னா ஜாமி படுத்துக்கிறோம். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எக்கோ வைங்க சார் போய். அல்ல அல்ல அன்னை தந்தை தான் வணங்கி அத்திப்பட்டி அருமை நல்ல 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 வந்திருக்கும் சபை வணங்கி அத்திப்பட்டி கிராமத்தில் என் கட்டழகி அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க ஆண்ட அத்திப்பட்டியில அன்னைக்கு இந்த நாக்கரு கிழவனுக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த காளியத்தா துணதவர இந்த கிழவனுக்கு கிழவி யாரும் இல்ல. அப்ப கிழவன் சொன்னாரா, தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் காளியம்மான்னு உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா. கூண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோவூர கலசமே. என் காளியத்தா இந்த கூட்டத்தில எந்த பெண்ணு மேல குடியிருக்க நீ ரோஜாக்காரி தாய். எங்க காளியம்மே ரோஜாக்காரி. என்ன நினைக்கிது இந்த நாக்கர் குளங்காக்க வந்த ஜாமி? என்ன நினைக்கிற? ஏன் இந்த தாமதம் ஒண்ணு இந்த கீகாட்டு கோடாங்கிக்கு தெரியலத்தா. அன்னை தந்தை தான் வணங்கிய அன்னை தந்தை வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி காளியம்மன நான் வணங்கி அந்த காளியம்மன நான் வணங்கி அத்திப்பட்டி கிராமத்தில் என் கட்டழகி உள்ளாத காளியம்மன் குடியிருக்கா. குங்கும மொட்டழகி நமக்கு காளியம்மன் குடியிருக்கா.
நல்ல மனகரம் மானா மதுரை லோகரமா மனகரம் மானா மதுரை நகரம் நல்ல மனகரம் மானா மதுரை போய் வருவோம் மனகரம் மானா மதுரை நகரம் மேல மடக்கம்மாயா ஏ பாண்டி முனியே நல்ல மனகமாயா பாண்டி முனி எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில விட்டு மாறுமுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விடமாட்டான் பாண்டியை பாண்டி முனிய பின்தொடர்ந்தா ஐசுக்கு வரமாட்டான் மேலமடக்கம்மாயா நித்த ஒரு நீச்சல் போட்டியா என் பாண்டி முனியே மனகமாயா ரோசகர பாண்டி முனி ரோசகர பாண்டி முனி சுருட்டு வர அடிக்குதுடா ஐயா பாண்டி சுண்டு வர அடிக்கிறடா என் பாண்டி சுருட்டு வர அடிக்குதுடா ஐயா பாண்டி நீ சாராயத்துக்கு சொந்தக்காரே பாண்டி முனி டேய் சுண்டு வர அடிக்கிறடா என் பாண்டி கனகு முனி என் பாண்டி கொண்ட நல்லா குலுக்குறடா பாண்டி முனி கருப்பாயுருணி அலறுதடா கருப்பாயி முரணி அலறுதடா கோபக்கார பாண்டி முனி யாதாமி நீ கொண்டனக்க வேணுமடா பாண்டி முனி நம்ம ஜாமீனடா ஓகர சாமி என் சாமி நீ துட்டனுக்கு வேணுமையா என் சாமி கல்லியரி கம்மாயா எலை கிளந்து போல கல்லியரி கம்மாயா உடமரத்து காரண காணாமுடா அம்மாயா பாண்டி முனி உனக்கு உடம்பரம் படுக்க என் பாண்டி கல்லியரி கம்மாயா பிறகரம் படுக்க என் காளி முனி தங்கச்சி காளியாத்தவ கூட்டி வாடா மூணடி ஊத்து தண்ணி கல்லிஜரி மந்தையில இன்னும் வரைக்கும் வந்தல என்னை நாடு ஊரா போய் வாடா என் சிரசு மேல குடியிருந்து தீய சக்தியில விரட்டுறாண்டா அண்ணே முனி சத்திர பழகிறாண்டா அண்ணன் முனி ஒரு தரண்டிருச்சு என் புள்ள அமர் புதுல ரெண்டு வச்சு ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு புதுல ரெண்டு வச்சு பத்து மயம் ஆயிருச்சு புது பத்து மயம் ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு என் மாமா அமர் ரெண்டு வச்சு ஏ மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன இடையில மாமா ஓடு எல்லோ நமக்கு பார்க்க வந்த ஏ மாமா நாடு ரெண்டு வச்சு ஏ மாமா நமக்கு பார்க்க வந்த ஏ மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஏலே 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 மாமா ஏலே எல்லோ 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 மாமா எல்லோ கருப்பு காளிமுனி ஐயா கடைசி வரைக்கும் கூட வரா சாமி இருக்கு சாமி ஆளில் பூரா தண்ணியை போட்டால் மசன்னா சாமி வரும் தண்ணியை போட்டால் சுனைக்கிறாங்க ஆடும்போது புதுசு புதுசுன்னு வேர்க்கும் ஆமாண்ணே உலகம் அப்படி மாறிக்கிடுச்சுப்பா இந்த கம்ப்யூட்டர் காலத்துலேயும் இப்படி கூட்டம் இங்கே வருதுன்னா எதுக்கு ஏதோ கத்துறாங்க நம்மளும் வந்து பார்த்துட்டு போக முடியும் அப்படி கிடையாது நாடக கலைக்கே கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன் இந்த கூட்டமெல்லாம் அதே ஒன்று தம்பி பெரிய தாலி ஏஆர் ரவுமே மியூசிக் டிங்கும் டிங்குன்னு போடுவேன் உண்மையிலேயே அருமையான ஒரு பெட்டிக்காரன் தம்பி சந்துரு நன்றிண்ணே நன்றி மியூசிக் வேணாம் அப்போ நகைச்சுவைக்கு மியூசிக் கொடுத்த ஒரே ஆள் நீதான்டா ஆமாண்ணே கொஞ்சம் சார் போயினே என்னை சார் போய் ஏன் தொண்டை எனக்கே பயந்துட ஹலோ ஹலோ என்னத்தை சொல்ல அருமையான மேடை இந்த கொட்டை கம்பு தான் மறைக்குது அந்த நிற்கிற ஆளுகள்லாம் வாங்க ப்ரோ மேடையில் கூட பாருங்க இன்னைக்கு நாடகம் இல்லை ஆடி 3ஆம் தேதி நாடகம் இன்னைக்கு ஒத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொன்ன மாதிரியான எந்த நாடகத்துலேயும் பிரச்சனைலாம் வராது அது ஏன் நாடகம்னா எல்லா பிரச்சனையும் வரும் ஏன் தெரியுமா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா கணேஷ் போயிலே காணாமட்டு வருவேன் செல்லை காணாமட்டேன் அன்னைக்கு ஒருத்தன் சட்டியை காணாமட்டேன் தண்ணி அடிச்சுட்டு அங்கேயே கலட்டி போட்டுக்கிட்டு சைடிஸுக்கு மோந்து பார்த்துருக்கேன்
இன்னொரு ஆள் பொண்டாட்டியை காணாமல் வந்துட்டேன். பொண்டாட்டியை காணா கண்டுபிடிச்சி கூட நாடகத்தை நிறுத்துன்ட்டேன். நான் அங்கங்கே தேடி தேடி உன் பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா அது 1/2 டன்னு. இந்த அப்படித்தான் மனு கொடுக்க வந்தார். அருமையான இது கடுகு 100, உளுந்து 200, சோம்பு 1 டப்பா, பேம்பஸ் 1 பண்டல். அப்படிலாம் எழுதலை. என்னையே சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காருப்பா. மண்டக்கரையன், மண்டை பூனை, செனத்தவளை, எம்கேஆர் தீவிர ரசிகன், செல்வராஜ் வீட்டு வசதித்துறை பேரையர் உறவு. வெறுஞ்சிட்டையை கொடுத்துட்டு எதுக்கு வந்த நீ? ஒன்று காசு கொடுக்கணும், இல்லைன்னா வரக்கூடாது. ரூம்பாய் இந்த சிட்டையை எலுமிச்சம்பழத்தை வச்சு கழுப்பு கழிச்சு போட்டு. மக்களுடைய உண்மையான அன்பு தான். போலி நடிப்பு எனக்கு நடிக்க தெரியாது, ஊழ கும்பிடு போட தெரியாது. காசுக்காக அதே மாதிரி ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன். சைட் பார்வோட அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயம், என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்கவேன், ஒரே மாதிரி அன்பு இருப்பேன். எவனா ஒருத்தனை பார்த்தவொடனே சித்தப்பு நீ தான் சித்தப்பு, இந்த ஊர் நீ இல்லைன்னா ஒரு மசுரும் பிடுங்காதுன்ட்டே அவனத்தையும் சித்தப்பனத்தையும் செருப்பு கட்டி அடிப்பாங்க. ஒரே ஒரு விஷயம், இளைஞர்கள்லாம் இன்றைக்கி போகக்கூடிய காலங்கள் நான் பார்க்கின்ற பொழுது, அந்த காலத்தில் அப்படி பிள்ளையை பார்த்தாங்கன்னா அன்றைக்கி 100 நாள் வேலை இல்லை. இன்றைக்கி 100 நாள் வேலைக்கு ஆளுக்கு வேலைக்கு போயிடுறோம், அலுப்பில் படுத்துரு. ஏன்னா 100 நாள் வேலை நீ தானே கம்மாயை புழக்கிறது. கம்மையை புலந்து பைப்பாஸை வெட்டி பள்ளமாக்கி என்னத்தை சொல்ல. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வேலையாக நினைத்து உண்மையாக உழைக்கிறவனுக்கு காசு ஓட்டும். உண்மைதான். நீங்கள் 100 நாள் வேலை இந்த அத்திப்பேட்டில் வச்சா நீங்கள் எல்லாருமே போய் கேரளாவில் போய் வெற்றியலாக்க, இல்லை மதுரை ஏர்போர்ட்டில் போய் புல் பிடுங்குறியாக்க. உங்கள் கிராமத்தை நீங்கள் சுத்தமாக வைக்கிறதுக்கு உனக்கு வலிக்குது. ஆரம்ப காலத்தில் 100 நாள் வேலை ஆரம்பிக்கும் போது மம்பட்டி, சாந்து சட்டி ஓட்டையாக இருந்தால் வெல்டிங்லாம் வச்சாங்க. அதில் 2 பேர் போட்டு விட்டாங்க. இந்த வேலை ஓப்பி தானம்டா அப்படின்னு பார்த்தா அப்புறம் பொம்பளை ஆடுக டிஃபன் பாக்ஸ் மூடி தான் சாந்து சட்டு களை கொட்டு. அன்றைக்கி ஒரு பொம்பளை பார்க்குறேன் டிஃபன் பாக்ஸையும் டீஸ்பூனையும் கொண்டு போகுது. என்ன தாண்டி இதில் தானே மண்ணள்ளி போடுவேன். அம்மா நிறைஞ்சிரும்ல. 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒரு புனிதமான திட்டம். அது இந்த அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கம் இருந்தாலும் எம்கேஆர் தலை வணங்குறேன். ஏன்னா வயதான என் தாய் தகப்பன் யார்ட்டையும் போய் ஒரு வேலை சோத்துக்கு கையேந்தக்கூடாதுன்னு இந்த 100 நாள் வேலை திட்டம் உருவாக்குனது இந்த அரசாங்கம். அவர் தான் போகிறவர். அதே மாதிரி எந்த மேடையிலேயும் ஒரு நல்ல மனிதரை பற்றி பேசுவேன். என்னுடைய கார்லேயும் அந்த நல்ல மனிதனுடைய புகைப்படம் பொருந்திய கொடி தான் இருக்கும். ஒரு பக்கம் கேப்டன் இருப்பார், ஒரு பக்கம் அப்துல் கலாம் ஐயா இருப்பார். ஒரே ஒரு விஷயம், காலையிலலாம் நான் இந்த செல்லை பார்த்தேன். ரொம்ப ஒரு பெரிய வயிற்றுச்சலாக இருக்குது. அமெரிக்கா நாடு கண்டாலுமே இந்த ட்ரம்முக்கெல்லாம் இந்த பிள்ளை ஊட்டிலாம் பெத்தானா இல்லையா? அந்த ஆள் பச்சிலம் குழந்தை 160 பிள்ளையை அடித்து கொண்டிருக்கான் பார். பெரிய வேதனை. இந்த ஈரானும் அமெரிக்காவும் போர் தொடுக்குதுவார். இந்தியா பார்க்க அவன் திரும்ப முடியாது. ஒரே ஒரு தமிழன் எங்கள் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. என்னண்ணே அது பிரிண்டிங் பண்ணி பின்னடிச்சிருக்க. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக அன்பளிப்பு வழங்கிய ஜெயபாண்டி ரேடியோஸ் அத்திப்பட்டி மை செட்டு வச்சுருக்க 200 ரூபா தர்றிய சங்கட்டமாக இருக்காதா? போய் ஒரு 2 ஆம்பளி பாறை கழிச்சிட்டு வா. நீ 200 ரூபா கொடுத்தா எங்கள் அண்ணன் 1000 ரூபா கொடுக்கும். எங்கள் அண்ணன் காசி ராசி நல்லா இருக்கணும். லேசாக உன கம்பு கூட்டில் வேறுக்குமே காசுன்னு சொன்னவொடனே அங்கே தலை உணிவேன். 1000 ரூபா கூட இப்படி தாண்டா வசூல் பண்ணணும். கற்றுக்கங்க மயிறு மைங்கலாம். எங்கே பிழைக்க போகிற இங்கே பாரு நீக்குற மாதிரி. என் தாளக்காரனா இல்லை செயின் அக்கிறவனா? மறுபடியும் 200 ரூபா வச்சுருக்கியா? சூப்பர். அப்போ நீ விளம்பரத்தையே வந்த எனக்கு கொடுக்க வரல. ஒரே நேரத்தில் 400 ரூபா கொடுத்தா கொள்ள கழிச்சலாம் கொண்டா. நீ பாட்டு தூக்க வரிசையில் வீட்டுக்கு கொண்டு வராத. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்னைக்கு அமெரிக்கா 50,000 கோடி வெடிகுண்ட ஏவுகணையும் அடிச்சிருக்கு ஈரான் மேலே. ஆனால் அப்துல் கலாம் ஐயா செய்த ஒரு ஏவுகணை ஏவிட்டால் ஒரு நாடே அழிஞ்சிருமா. என் தமிழே மாதிரி யாருமே கிடையாது. அவர் ஏவுகணையை கண்டுபிடிச்சார். நம்மால் புயலைக்கு பதிலாக பூலிப்பை கண்டுபிடிச்சிருக்கா. புயலை ஒட்டுதுன்னு இவங்களை வச்சு என்ன செய்ய. ஆனால் என்னென்ன கண்டுபிடிக்கிறான்னு இளைஞர்கிட்ட கற்றுக்கிறணும்ப்பா. பீரு பொங்குச்சுன்னா ஒரே ஒரு பொரிய போடுவேன். அப்படியே தொலைஞ்சுவோம் சோம்பா இறங்கினான். உமட்டும் போது சரக்கடிச்சு உமட்டும் போது மண்டையை மோந்து வாக்க சொன்னவேன் என் தமிழை.
எங்கே இது பண்ணுறேன் பாரு. அது ரொம்ப ஒன்னே மாதிரி ஆளு கொம்பட்டுச்சுன்னா கம்பு கூட்டம் மோந்து வாக்க சொல்லுவேன். கம்பு கூட்டம் மோந்து பார்த்தீங்கன்னா வெட்டி இழுக்க வேண்டியதான். ஆனால் வீரத்தமிழச்சி என் தாய்மார்கள் பாதத்தை எம்கேஆர் வணங்குவேன் எப்பயுமே. எங்கள் ஆத்தாக்கெல்லாம் நல்லா இருக்கணும். கொஞ்சம் மேடைக்கு வரீங்களா மேடம்? இப்போ எதுக்காக கைதட்டினீங்க? வாங்க. அதுக்கு நம்மளை மாதிரி தண்ணி அடித்தா குடும்பத்தை நினச்சிப்பாரு. பொங்கு தலையும் ஒரு வீட்டில் ஒரு பொண்டாட்டி ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துருக்கு. புருஷன் புள்ள சாப்பிட்டு போய் வேட்டியை தீ கட்டிட்டு என்னடி உங்கள் ஆத்தா? அது என்னடா உங்கள் அம்மா பிள்ளைய ஒரு அம்மா ஆத்தான்னு கத்திட்டே கிடக்கணும். ஆனால் அத்தனை தீங்குகள் செய்து நம்ம தவறுகள் செய்தாலும் வீட்டிலே பொறுத்து கொண்டு நம்மளுக்காக வாழக்கூடிய ஒரு ஜீவன்னா ஒன்று பெத்த தாய், ரெண்டாவது தாரம். பெருமையாத்தான் சொல்கிறேன். கைதட்டலாம் மேடம். வாங்க இப்போ துண்டை போட்டு விடுங்க. இந்த ஒரே மாதிரி கருப்பு சட்டை போட்ட தம்பியில் ஏறுங்கப்பா. நீங்கள் ஏறினாச்சும் மேடை சாயும். வாங்க. அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு இதோட வெள்ளன காசு வாங்கிட்டு கிளம்புறது நல்லது. வாழ சுருட்டும் மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா வாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு குண்டு சுட முடியுமாயா? இங்கே வாங்க. வேமா ஊரை காக்கக்கூடிய எல்லை சாமி போல் நம்மளை காத்து கொண்டு இருக்கின்ற காக்கி சட்ட ஓட்ட கருப்பு சாமியை எம்கேஆர் சார்பாக எலக்ட்ரிஷனா ஈபியா? ஈபி எலக்ட்ரிஷனா வீட்டில் வயரிங் பண்ணுறாள். ஈபி வயர்மேன். வாங்க ப்ரோ. வர்ற வரைக்கும் இருப்பான் பண்ண விடியட்டும். வேற கிராம நம்ம தம்பிகளுக்கு போட்டு விடுங்க. அங்கே துண்டுக்காக தானே வர்றாங்க. 6 மணி கொண்டு இருக்கும் சந்துரு என் தம்பி அவர்களுக்கு பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துறாரு. அவர் 6 மணி, அவர் 5 மணிங்க. மிருதங்கத்துக்கு இருக்கும் தோப்பு ஒரு மருது பின்னி எடுத்துருவேன். இப்போ அதை கொண்டு வரல, தப்பா அடைச்சிக்கிச்சு. எங்க சிமிட்டி முண்டை இன்னைக்கு எரிச்சிருவேன் அதை. இங்கே பலவாத்தி எடுத்து கொண்டு இருக்க அன்பு தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பேன், போர் போடுற மாதிரி. அதனால அவன் பேர் மணிவேல். தாளம் இந்த நீக்குறோ தாளம் மைனா கொஞ்சம் சோறு வைப்பது எப்படி கருமுட்டி பெரிய சில மாதிரி தான் அப்படி நிற்பார். இந்த யூடியூப் தம்பி காடமங்கலம் முருகனும் பாண்டிக்கு பதிலாக மாப்பிள்ள குருமாரி நீங்கள் வாங்க. நீங்கள் வந்தாத்தே மேடையே நிறைய. ஆமாம் கூட்டமாக இருக்குது, பார்த்து வாங்க. வெதரில் மிதிச்சிடாம வாங்க. அன்றைக்கி எப்படித்தான் ஒரு மேடையில் ஏறணும்ட்டு எருத்தில் காலை வச்சு. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. வாங்க மச்சான். நன்றி சொல்லிட்டு போங்க மாப்பிள்ள குருமாரி. மைக்கேல் நன்றி சொல்லுங்க. இப்போ எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு நமக்கு பயன்தான் எப்படா. மைஜெட் எங்கள் அண்ணே காசிராஜன் மைஜெட் ஓனருக்கு ஒரு பாட்டு போடியாம பாரு. இந்த ரிமோட்டை நீட்டா என்ன அதெல்லாம் ஜம்பளத்தை ஏற்றி வாங்குற ஐடியா. என்ன அருமையான நாடகம், எவ்வளவு அலங்காரமான அமைப்பு.